பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் அடப்பாதங்களே நீங்க கல்லுபட்டு முள்ளுபட்டு மண்ணுபட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே 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 ஓடே ராஜா கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி ராஜா கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணு அதே அவளுக்கென்ன அழகிய முகம் அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இளகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே சந்தோஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்னி. சூப்பரான ஒரு கான்செப்ட், செம்ம என்ஜாய் பண்ண நாங்க. பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹாய் சந்தோஷ். ஹாய் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் காஸ்டியூம் சூப்பராக இருக்குது சந்தோஷ். தேங்க்யூ மாஸ்டர். உங்களதும் சரி உங்கள் பார்ட்னர் சரி எல்லாமே செம்மையாக இருக்குது. காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, சாங் செலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கான்செப்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னது அது அடிக்கிறது வந்துட்டு ரிமோட் டிவி அதை ரிமோட் மாற்றுற மாதிரியா எப்படி அது? அவங்க முன்னாடி ஒரு அண்ணா உட்காந்து பெல் அடிக்கும், காலிங் பெல் அடிக்கிற மாதிரி. அது ஓகே. ஒரு பெல் அடிச்சோன்னே இந்த சைடு ஆடுற மாதிரி, இன்னொரு பெல் அடிச்சோன்னே கான்செப்ட் அப்படி தான். தட்டினா மாறும், இந்த சைடு தட்டினா மாறும் அந்த மாதிரி இல்லையா? நல்லா இருந்துச்சு. சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஓகே நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வாவ் ஃபேக்டர்ன்ற மாதிரி எதுவும் பெருசாக இந்த இதில் படல. அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் டவுனாக தெரிஞ்சுது. ஓகே, மற்றபடி நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு கோரியோகிராஃபியோட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி அவர் பெல் அடிக்கும் போது ஏன் படுத்துட்டு பெல் அடிக்கணும், ஏன் உட்காந்து பெல் அடித்தா ப்ராப்ளமா? அந்த குழந்தை அவர் குழந்தையா பண்ணுறாரா தெரியல எனக்கு.
அதே மாதிரி என்னது, நீ இந்த ஆஃப் அந்த ஆஃப் பண்ணுறனால டிவியில் நீ பாரு, உன்னோட எக்ஸ்பிரஷனே தெரியாமல் இருந்தது. எக்ஸ்பிரஷன் தெரியல, நீ இப்படி திரும்புற, இங்கே ஆகும்போது இந்த ப்ரொஃபைல் வருது, அந்த பக்கம் போகிற அந்த ப்ரொஃபைல், அது ஒன்லி நீ அந்த போய் அந்த சேரில் உட்காந்தது தான் தெரிஞ்சுது. அந்த சேர்லேயே உட்காரும்போது நீ இப்படி தான் பார்த்துட்டு இருந்த. ஸோ உன்னோட எக்ஸ்பிரஷன் ஆடியன்ஸ்க்கு தெரியணும், ஸ்டேஜுக்கு தெரியணும், ஜட்ஜஸ்க்கு தெரியணும். அது இல்லை ஒன்று. அடுத்தது வந்து நீ என்ன அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இப்படி ஏதோ இப்படி பண்ணியிருக்கேன். அது வந்து சாஃப்டாக பண்ண வேண்டிய விஷயத்த ஹார்டாக பண்ணுறேன். அது கொஞ்சம் இன்னும் கொரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு விஷயம் பட்டு சிரித்தேன் அப்படின்னா அந்த சிரிச்சதோட ஏதோ ஒரு ஃபினிஷிங் வேணும், அது இல்லாமல் போச்சு. ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் காஸ்டியூம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சந்தோஷ் பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? That's a 8 from Prasanna Master, Kala Master and Gokul sir. From Gokul sir. So 9, 8. So நான் கொடுக்கறதுல 8 இருந்தா you are safe, but 7 இருந்தா elimination. So last சொல்றேன். Okay, wait.